என்ன நோக்கத்துக்காக, என்ன அடிப்படையில் அதை அந்த சந்திப்பு நிகழ்ந்தது? நான் சொல்லிடுறேன், அந்த ஃபோட்டோ நான் தான் பண்ணேன். திராவிட மாடல் அரசு அப்படின்ற அதன் மீதான கோபத்தை பெரியார் மீது ஒரு காட்டுறாரு. என்னடா கிடைக்கும்னு பார்த்தா இந்த கிழமை எலெக்ஷன் நிற்க விட மாட்டேங்கிறாங்க. யாருக்கு அந்த ஆசை? அண்ணாவுக்கே இருந்தது. அவன் சித்தப்பா மட்டும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்லல. சீமான் சொன்னது வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் வச்சு பார்க்க முடியாது. இந்த புத்தகத்தையே படிக்காத மடையனுக்கு தெரியாது. இப்போ இருக்கவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கூட அப்போ என்ன நடந்தது, ஏன் அந்த திருமணம் நடந்தது, பாஜகவின் குரலாக ஒலிக்க தொடங்கி இப்படி புரிஞ்சுக்கலாமா? சீமான் வந்து ஒரு பிரபாகரனை சந்திச்சிருக்காரு. வணக்கம். இன்றைய சிறப்பு அமர்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் திரு கொளத்தூர் மணி அவர்கள். ஐயா வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் வந்து ஈழத்துல பிரபாகரனை போய் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ வெளியே இருந்தது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த புகைப்படம் உண்மை இல்லை அப்படின்றது திரைப்பட இயக்குனர் சொல்லியிருக்காரு ராஜ்குமார். ஆமாங்க, அது தொடக்கத்திலேயே ஒரு விடுதலை ராஜேந்திரன் என்னிடம் தொடக்கத்திலேயே சொன்னார். ஓராண்டு இருக்கும் அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஒரு திரைப்படத்துறையில் ஒரு உளவிட்டு இருக்கு ஒரு செய்தி, அது வந்து உருவாக்கப்பட்ட படம்னு உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னார். தெரியல, அதை பற்றி ஒன்றும் பேசலை, அதை பற்றி நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அதை போகலை, என்னமோ ஃபோட்டோ வந்திருக்கு, போய் பார்த்துருக்கான்ற வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம். உள்ளே போயிட்டு வந்திருக்காரு, சந்திச்சிருக்காருன்னு தான் எனக்கு பெற்ற செய்தி வரைக்கும் அப்படிதான். ஆனால் உள்ளே போய் வெளியே வரதுக்கு 12 நிமிடங்கள் தான். அப்புறம் உள்ளே போய் சோதனை பண்ணி அப்புறம் கூட்டி போயிருப்பாங்க. அது எவ்வளோ நேரம் இருக்குமோ, வெளியே வர வரைக்கும் 12 நிமிடங்கள். அதிகபட்சம் சந்திப்புன்றது 12 நிமிடங்கள் சந்திப்பு இல்லைங்க, மொத்தமே அவருடைய உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும். அதற்கு இடையில தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு, அவ்வளவுதான். அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து ஒரு யுகத்துக்கு பேசுற மாதிரி பேசலாம் போய் தான். ஆமா, அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு இல்லையா? ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ஒரு வருடம் கூட இருந்தா அதெல்லாம் நடந்திருக்கும். அவ்வளவுதான் பேசுறாரு. அப்ப புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததா? இல்ல, அது அந்த புகைப்படத்தை பத்தி அப்ப சிக்கல் வந்திருக்குல்ல, அதை பற்றிய பேச்சு வந்திருக்குங்க. ஆனா அங்க போட்டோகிராஃபர்கள் உண்டு, அவங்க இருப்பாங்க. ஆனா அன்றைக்கு என்னன்னாங்க, வேறொரு இராணுவ கல்லூரி அவங்க நடத்துறாங்க புலிகள். அதனுடைய நிகழ்ச்சிக்கு தலைவர் பிரபாகரன் செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர் புறப்பட்டு போறதுக்காக முன்னால ஒரு வழியை வந்து கண்காணிப்பதற்காக கிளியரன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க கன்னி வெடியோ அல்லது வேற ஏதாவது ஆபத்தா பார்த்து அவங்க வர சொன்னாதான் போவாங்க. கிளியரன்ஸ் டீம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சீமான வர சொல்லியிருக்காங்க. கிளியரன்ஸ் ஓகேன்னு சொன்னா புறப்பட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கான அது படம் எடுத்தாங்க இல்லையான்றது நம்ம சொல்ல முடியும். சந்தித்தாரு என்னால சொல்ல முடியும். இல்ல, என்ன நோக்கத்துக்காக, என்ன அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கும்? சந்திப்பு இவர் கட்டாயப்படுத்தி பார்க்கணும்னு கேட்கிறாரு, அதுக்காக பார்த்துருக்காங்க. அவர் போனது வந்து திரைப்படத்துறையினுடைய வேலைகளுக்காக. அங்க இருக்கிற ஊடக அவங்களுடைய பிரிவு இருக்கு, படப்பிடிப்பு எல்லாம் நடத்துறவங்க, அவங்களுக்கான பயிற்சியாளராக அவங்கள்ட்ட அந்த தொழில்நுட்பங்கள்லாம் சொல்றதுக்காக தான் போனார். இவர் மட்டும் ராஜகிரண் போனார், மகேந்திரன் போனார், எல்லாம் போயிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி இவரும் போயிருந்தார். அது வந்து இவர் இருக்க இடத்துல இருந்து 20-30 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் அது நடக்குது. முடித்த பின்னாலே இவர் ஒரு முறை நான் பார்த்துட்டு போகணும்னு கேட்குறாரு. வர்றாரு, வந்து ஒரு 3 நாள் தங்கியிருக்கார். சந்திக்க முடியல, உடனே சந்திக்க முடியல. அவர் கொஞ்சம் பரபரப்பான சூழல். அப்போ அந்த ஒரு நாள் எந்த காலகட்டத்தில்? 2008 பிப்ரவரி. ஏன்னா 3 நாட்கள் தங்கி இருந்து அதன் பிறகுதான் சந்திப்பு 3 நாள் சந்திச்சு தான் பார்த்துருக்காரு. மொத்தத்தில் அந்த 12 நிமிடங்களுக்குள்ள நான் அறிய அவ்வளவு மட்டும்தான். அப்போ அவரோட உணவு சாப்பிட்டதாக சொல்லப்படுவது, மற்ற நிறைய கடற்கரை பகுதியில் நடைப்பயணம் போனது. அவர் சந்திக்கிறது விஸ்வமுடுங்கிற இடத்துல தான் சந்திச்சிருக்காரு. விஸ்வமுடுக்கு பக்கத்துல கடல் இல்லை. இதுக்காக தலைவர் பிரபாகரன் எங்கேயாவது இதுக்காக போய் இவர் கூட கடல் நடக்கிறதுக்காக போய் தான் பார்த்துருக்கணும். கடல் ஓரத்துல இவர் இல்லை. வல்வெட்டித்துறையில இருந்தா கடல் ஓரத்துல எடுத்திருக்கலாம். அவர் வல்வெட்டித்துறையில எங்க இருக்காரு? அவர் இருந்தாரு. நாங்க சந்திக்கிறது போயிருந்து காட்டுக்குள்ள நாங்க சந்திச்சது. இவர் சந்திக்கிற இடம் விஸ்வமுடுங்கிற இடம். அந்த இடத்துல தான் பார்க்குறாரு. அங்கே இவங்களுடைய சோதனை சாவடியெல்லாம் அங்கே இருக்குது புலிகளது. அந்த இடத்துல இருக்கப்போ தான் இவர் போய் சந்திக்கிறார். அப்போ அதுக்கான கடல்லாம் பக்கத்தில் இல்லை. இவருக்காக ஹெலிகாப்டரில் கூட்டி போய் வர ஒரு ரோல் நடந்திருக்கலாம் பிரபாகரன். அப்படி தான் இருந்திருக்க முடியும் 12 நிமிடங்களுக்குள்ள. ஆமாம், வேற எப்படி பண்ண முடியும்? இல்லை, சந்திப்பு அவ்வளோதான் சொல்கிறேன். தனியாக ஏதாவது போயிருப்பாரா என்னமோ, அது தெரியல. அது உறுதிப்படுத்த முடியல. இல்லைன்னு நான் சொல்கிறேங்க. இல்லை, உறுதியாக இல்லைங்க. படப்பிடிப்பு ரொம்ப வற்புறுத்துறாரு. நான் தலைவரை பார்த்துட்டு தான் போவேங்கிறாரு.
அதற்காக சிந்திக்கிறாங்க, அவ்வளவு. 2008 காலகட்டத்துல நடந்ததா சொல்றீங்க. இத்தனை ஆண்டுகள் இந்த திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் அமைதியா இருந்துட்டு இப்ப அதை வெளியில சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஆமா, ராஜ்குமார் எனக்கு கூட உடனே காலையில கூப்பிட்டு பேசினார். இந்த செய்தியை சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஒரு முறை வந்து ஏதோ பேசிட்டு இருக்க சொல்றேன், ஏதோ ஒரு கிராஃபிக் பத்தி பேச்சு வர்றப்போ, இந்த மாதிரி சீமான் படம் கூட அப்படி சொல்றாங்க, தலைவரோடு எடுத்ததெல்லாம் ஏதோ கிராஃபிக்னு சொல்றாங்கன்னு கூட சொன்னேன். அப்போ இவர் ஒன்றும் சொல்லிக்கல அந்த சமயத்தில். அது வந்து அநேகமாக அவர் போயிட்டு வந்து 2-3 ஆண்டுகள் கழிச்சிருக்கலாம். அதனால் இப்போ வந்து அவர் வந்து ஒரு முகநூல் பதிவு ஒன்று போடுறாரு. வந்து இவர் அவரை சந்திக்கவில்லை, ஏனென்றால் படம் எடுக்கல, நான் எடுத்து அப்படின்னு சொல்லுகிறேன்னு போட்டார். அதை போட்ட உடனே காலையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நடிகர் வந்து அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஒரு மரியாதைக்குரிய நண்பர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன போட்டிருக்கீங்க, என்னங்க அது, அந்த ஃபோட்டோவே ஃபேக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார் உடனே. அப்போ எல்லாம் புரிவாங்கன்னு உடனே என்ன அழைச்சார். ஏன்னா நான் சொல்லிடுறேன், அந்த ஃபோட்டோ நான் தான் பண்ணேன், அன்றைக்கு பேச்சு வந்தப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லுங்கிறதுக்கு அது ஏன் சொல்லணும், நான் தெரிய வேண்டாம்னு சொன்னதுனால பேசாமல் இருந்தேன். இப்போ அவருக்கு முக்கியமாக பெரியாரை பற்றி இப்படி பேசாமல் இருந்தால் அவர் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது அப்படியே போயிருக்கும், கடந்து போயிருக்கும். பெரியார் குறித்த விமர்சனத்துக்கு பதிலளியாக அந்த கோபம் தான். அதை முதல்ல தலைவரை வந்து பிரபாகரனையும் கேவலப்படுத்தினாரு. சரி, அது எப்படியே போயிட்டு இருக்கு, அங்கே நாட்டில் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பொறுத்துக்க முடிஞ்சது. இப்போ பெரியாரை பற்றி பேசணும்னு நல்லா சகிக்க முடியாம தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னார். பட் அதன் பின்னணியில நீங்க கூட இருக்கதா ஒரு 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 விமர்சனம் இருக்கு இல்லையா? நீங்க முதலே சொல்லியிருப்போமே, அதை இப்போ ஏன் சொல்றோம்? இவர் இந்த பித்தலாட்டம்லாம் செஞ்ச போதே என்னோட சொல்லியிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். அப்போ நமக்கு தெரியாது, இது தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த என்னிடம் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு முறை கேள்வி கேட்டாங்க. அது சரியா அது வந்து அவங்க பதிவு பண்ணலங்கிறதுனால அது சரியா மக்கள்கிட்ட போய் சேரல. அப்பவும் சொன்னேன், இந்த 12 நிமிட சந்திப்புங்கிறது அப்பவும் சொன்னேன். ஏன்னா அதற்கு பின்னால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் எங்கள் அமைப்பை சேர்ந்தவர் போனார், அங்கே அவர் தலைவரை பார்த்தார். பார்த்தபோது காவல்துறை பொறுப்பாளராக இளங்கோன்னு இருந்தார். அதற்கு பின்னால் அவரோட உண்மையான பேர் ரமேஷ், இயக்க பேர் இளங்கோ. ஒரு நல்ல பெரியாரிஸ்ட் அவர். அவர் தான் எல்லா பக்கமும் புத்தகங்கள், அறிவமுது புத்தக நிலையம்னு வச்சுட்டு எல்லா பக்கமும் தமிழ்நாட்டிலேருந்து புத்தகங்கள் வாங்கி அதை எல்லாத்துக்கும் விநியோகிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அவர் தான் செய்வார். அவர் கொள்கை முன்னெடுப்பு குழுன்னு வச்சுருந்தாங்க இயக்கத்தில், அதனுடைய தலைவரும் கூட அவர். பின்னால் வந்து காவல்துறை தலைவராக இருந்தார். நடேசன் வந்து அரசியல் துறைக்கு போன உடனே ஒரு காவல்துறை தலைவராக இருந்தார். அங்கே ஈழத்துக்கு சென்று வருகிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை பற்றி அவருடைய பயண குறிப்பு எல்லாமே எழுதி எனக்கு ஒரு காப்பி அனுப்பி வைப்பாங்க. நான் வந்து சத்தம் போடுவேன், இது ஏன் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து முட்டை கட்டி வச்சுருக்கீங்க, அங்கே தான் சிஸ்டத்தில் இருக்கல போதும், இது வந்து ஹார்ட் காப்பியாக கொடுப்பான், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. இது எதுக்கு எனக்கு, அவங்கள்ட்ட தான் இருக்குல்ல, அது போதுமே அப்படின்ட்டு இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதை நம்ம தோழர் சொன்னார், முதலே திட்டுறாரு, கொண்டு போய் கொடுத்தா அது என்ன குப்பையை எதுக்கு உங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்து திட்டுறாரு, நான் வாங்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரான். பின்னால் சொல்லுவார், நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வாங்கி தொலைஞ்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கலாம், ஒரு இன்னும் நம்ம ஆதாரபூர்வமாக சொல்கிறது நல்லா இருந்திருக்கும். அது எனக்கு கை கிடைக்கல. அது இப்படி புரிஞ்சுக்கலாமா? சீமான் வந்து ஒரு பிரபாகரனை சந்திச்சிருக்காரு. ஸோ சந்தித்ததன் அடிப்படையில் அது ஒரு அப்போ புகைப்படம் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னா கூட சரி வெளி உலகத்துக்கு தெரியணும் சந்திப்பு, நான் அவரை சந்திச்சிருக்கேன் அப்படின்றது, அதுக்காக கூட அந்த படத்தை உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஏன்னா அவங்க தரப்பு தொடர்ச்சியாக அதை சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க சந்திச்சது உண்மைதான் அப்படின்றாங்க. இன்னொன்று, அவரை நாங்க சந்திச்சு இந்த போட்டோ வெளியிட்டு தான் சந்திச்சுன்றது உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக விளக்கம் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக அவங்க கேள்வி வந்து இதுதான், இந்த இவ்வளவு நாள் இல்லாம இப்ப இதை வெளியிட வேண்டிய தேவை என்ன, இத்தனை ஆண்டுகள் அவர் என்ன செஞ்சு. சீமானை பற்றி கூட நம்ம நினைக்கலையே. தொடக்கத்துல வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா, வேடிக்கையா நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நோய் வந்து சாக போறான், அவனை போய் எதிரியா இருந்தோட கத்தியில குத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவனே செத்து போறான், 2 தேர்தலில் முடிஞ்சு போயிடுவார்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ அதோட மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு. ஆனால் இவர் திறமை வாய்ந்த ஆளாக இருக்கிறதுனால, திறமை வாய்ந்த பொய்யராக இருக்கிறதுனால அதை காப்பாற்றிட்டே வந்தார். அப்போ கூட நம்ம சரி அவன் அரசியல் அவன் பண்ணிட்டு போகிறானுங்கன்னு நினச்சோம். இப்போ மிக கேவலமாக வந்து பாஜகவின் குரலாக ஒலிக்க தொடங்கிட்டார். அது முதல்ல இருந்து எங்களுக்கு தெரியல, அப்போது ஆரம்பத்தில் தெரியல அவர் பாஜக அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு செய்தியாக வந்தது. நாம் தமிழர் என்ற பெயரை வாங்கி கொடுத்ததே குருமூர்த்தியும் சோவும் அப்படி அவர் சிவந்தியாயத்தினுடைய தம்பி முகநூலில் எழுதுறாரு. அதற்கப்புறம் வந்து இவர் மோடியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ சமயத்திலையும் அதை பேசுகிறார் இவர். மோடி என்பவர் 1 லட்சம் கோடி அங்கேயும் செலவாணி கடனை கட்டி விட்டு 1 லட்சம் கோடியை பேங்கில் போட்டு வச்சுருக்காருன்னு. அப்போல்லாம் நல்ல உறவுல தான் இருந்தான். கூட்டு கூட சொன்னேன், இது பேங்கில் போடுறது இல்லையா அந்நிய செலவாணிங்கிறது, உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க பேங்கில் பணம் போட்டு வைக்கிறதுன்னு. அப்போ வந்து என்னன்னாங்க, மோடி வந்து அப்போ வந்து முதலமைச்சர் தான், அவர் அடுத்த தடவை தேர்தலில் ஒரு பிரதமராக வைக்க போகிறாங்க. அப்போ ப்ரொமோஷன் எல்லா பக்கமும் நடந்தது. வெளிநாட்டு இருக்க சாலைகள்லாம் குஜராத்தில் இருக்குன்னு காட்டுறது, வெளிநாட்டு கட்டடங்கள்லாம் குஜராத் கட்டடம்னு காட்டுறது, இந்த மாதிரி மோடியை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இவர் அந்த ப்ரொமோஷன் வேலையை இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சார். எல்லா பக்கமும் மோடியை பாராட்டி பேசிகிட்டே இருந்தார். அப்போ இது சொன்னமே தவிர அதுக்கப்புறம் சில கூட்டங்களில் பேசினார்.
அப்போ அதெல்லாம் நமக்கு இப்போ தான் வந்து இணைச்சு பார்க்குறோம். ஓ இந்த வேலையை இந்த பிஜேபிக்கு போய் மகாராஷ்டிரா தேர்தலில் தமிழ்ச்செல்வன் அவங்களுக்கெல்லாம் போய் தேர்தல் பரப்புரை செஞ்சார். 2010 அந்த வாக்கில் இருக்கும். அப்போ போய் அங்கே தேர்தல் பரப்புரைக்கெல்லாம் போனார். அப்போ கேட்டதும் தமிழன் என்ன கூப்பிட்றான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் நினச்சின்னா ஜாதினால போயிட்டார் போல் இருக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். சரி ஜாதிகாரன் கூப்பிட்றான்னு போயிட்டார் போல் இருக்குன்னு அப்படி தான் நினச்சிக்கிட்டோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கூட திரு சீமான் சொல்றது வந்து தொடர்ச்சியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதை பேசினேன்னா ஆரிய கைகொலின்னு சொல்லுவாங்க. எதை பேசுனாங்க? பெரியாரை வந்து நான் கேள்வி கேட்டா பெரியாரோட கொள்கைகளை கேள்வி எழுப்பினோம்னா ஆரிய கைகொல்னு சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்றத அதே இடத்துக்கு தான் நீங்கள் நகர்றீங்களா? இல்லை, பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க பெரியாரை பற்றி. அவங்கள பற்றி நான் ஒன்றும் கோச்சிக்கலையே. இல்லாத ஒன்றை துணிச்சலா பொய்யா சொல்றப்போ தான் அந்த பிரச்சனை வருது. அவதூறு என்பது வேறு, விமர்சனம் என்பது வேறு. எந்த தலைவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. பெரியார் மேலே விமர்சனம் வைக்கலாம். நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதை நம்ம எப்போவுமே அதை வந்து கவலைப்பட்டதில்லை. சொல்லட்டும், நம்ம அதை பதில் சொல்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு, அரசியலில் நடக்குது. அவதூறு பேசுகிறப்ப தான் சிக்கல் வருது. ஒரு பொய்யாக வந்து மகளோட அம்மாவோட போன்னு பெரியார் சொன்னது ஆதாரம் கேட்டால் உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்கணும். நீ எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் படித்து தானே எங்கேயாவது சொல்லணும். இல்லை யாராவது மேலிருந்து சொல்கிறாரா? எப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆதாரம் பூட்டி வச்சிருக்கீங்களேங்கிறாரு. இத்தனை பேரெல்லாம் நான் அந்த ஆதாரம் எங்கே இருக்குன்னு படித்து காட்டினேன் நான். அது வந்து பிரம்மாவை பற்றி இந்த கதையை பெரியார் சொல்கிறாரு. அதை பெரியார் சொன்னதாக இவங்க சொல்கிறானுங்க. அதுவும் கூட அவங்க சொன்ன இது சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இருக்குங்க. இது இப்போ இல்லை. அது பிஜேபிக்காரன் செய்கிறதானேன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களை வைத்து ஆகாது. அப்போ ஜனசங்கமாக இருந்த காலத்தில் இருந்து பார்ப்பனர்கள் தான் எப்போவுமே இங்கே பொறுப்பாளர் இருந்திருக்காங்க. இது வந்து எடுபடில் தான் வந்து இவங்களை கொண்டு வந்தாங்க. தமிழிசை வந்தாங்க. இப்போ சீமான் வந்திருக்காரு. இங்கே வந்து பார்ப்பன தலைமையை ஏற்றுக்காது தமிழ்நாடுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது பார்ப்பனர்கள் என்ன பேசினாலும் ஹண்டே ஹெச் ராஜா பேசினா அதை பற்றி யாரும் பாண்டேயெல்லாம் பேசினா கவலைப்படுறதில்ல. அவன் அப்படி தான் பேசுவான்ட்டு. ஆனால் தமிழர்களை வைத்து பேசுகிற போது சரியாக இருக்கும்னு நினச்சாங்க. அதில் தான் இவரை இப்போ பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. இவர் ராஜாவை மிஞ்சி ராஜ விசுவாசியை அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த அவதூறுக்கு அப்புறம் தான் இதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது நம்ம பேசுகிறோம். மற்றதெல்லாம் அவன் மலம்னு திருக்குறளை மலம்ங்கிறது நீ ஒன்று பார்க்கணும். பேசுகிறோம் வந்து அவங்க எஜமான்ட்டு சொல்கிறான்றதுக்காக பேசக்கூடாது. அப்படின்னா கொடுங்க அதை பார்த்துறேன் நான், என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு கேட்காமே பேசுறது எப்படி சரியாக இருக்கணும் தான் நான் கேட்குறேன். திருக்குறளை மலம் என்றார், தமிழை சனியன் என்றார், இப்படிலாம் பேசுகிறாரு. எங்கேயா இருக்குது? எங்கே பார்த்த நீ அதை? ஆதாரம் கொடுன்னா அதான் நீங்கள்லாம் பூட்டி வச்சுட்டீங்களேங்கிறார். பூட்டி வைக்கல. எல்லாருமே புத்தகம் 1000 புத்தகம் வந்துட்டு இருக்கு வெளியே. நாங்கள்லாம் இப்படி அதுக்கு பதில் சொல்கிறோம்னா புத்தகத்தை பார்த்தா பதில் சொல்கிறோம். ஆனால் தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு ஆமாம் சொல்லியிருக்காரு. அதையும் அவர் சீமான் குறிப்பிடுறாரு. ஆமாம், காட்டுமிராண்டி மொழி நம்ம ஒத்துக்கிறோமே. அது கலைஞரை பார்த்து தான் அதை சொன்னார். கலைஞர் தமிழுக்காக நான் பதவி அது எந்த பின்னணியில சொன்னார்? ஏன்னா பெரும்பாலும் வளராத மொழி அப்படின்ற பின்னணியில சொல்றாரு. அறிவியல் வளர்ச்சி பெறாத மொழி அதை மட்டும் சொல்லல. அவரு அறிவியல் சார்ந்த நூலை எழுதினால் அதற்கு நான் சன்மானமும் 1000 காப்பி என் செலவுல அச்சடிச்சும் தரேன்னு சொன்னார் பெரியார். அப்படி எழுதுங்க, காதலும் கடவுளும் போனா அவங்க தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டார். இன்னும் காட்டு மிராண்டி காலத்திலே வச்சுட்டு இருக்கீங்க தமிழை, அறிவியலாக வளரவில்லை. இப்போ சின்ன சின்ன நாடுகள்லாம் அறிவியலே வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஜப்பான் எல்லாம் வளர்த்து அவன் மொழியை வந்து அறிவியல் பூர்வமான மொழியாக டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டான். மனவை முஸ்தஃபான்னு ஒரு தமிழறிஞர் இருந்தார். அவர் கூட சொல்லியிருக்காரு. அவர் முஸ்லீம், ஆனால் வீட்டில் பெரியார் படம் மாட்டியிருந்திருக்காரு. கேட்டிருக்காங்க என்னான்ட்டு. இல்லைங்க, இவர் அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கலைச்சொற்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். அவர் கணினி குறித்து வேதியியல் அறிவியல் தமிழா எல்லாமே மாற்றுறது அவர் பெரிய. நான் அதுக்காக தான் படத்தை வச்சிருக்கேன். இவர் பேசலாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். கேள்வி கேட்டார், தமிழ் எங்கடா இருக்கு கலைச்சொற்கள்னு கேட்டார். அதுக்காக தான் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த எண்ணத்தை அவங்களுக்கு அறிவாளிகளுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குது. இந்த மாதிரி முட்டாள்களுக்கு விசமரசம் மட்டும் தான் பயன்படுது. அதுதான் செய்தி. ஏன் இந்த மாற்றம் சீமான் ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக அவர் வந்து எல்லா மேடைகளையும், நான் தமிழ் தேசிய மேடைகளாக இருக்கட்டும், திராவிட மேடைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சு பேசின சீமான் இன்னைக்கு திடீர்னு இந்த மாற்றம் ஏன்? அதுவும் தொடர்ச்சியா இது ஒரு தடவையோட முடிஞ்சிடும் அப்படின்னா அப்படி தெரியல. தொடர்ச்சியா அடுத்தடுத்து பேசுறாரு. அதான் அது நமக்கு புதுசு தான். ஏன்னா அவர் வந்து நம்மகிட்ட இருந்து 2010-11 அப்புறம் அது வரைக்கும் சரியாக தான் போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு வேளை வர்ற பணத்துக்கான அது பண்ணுறேன். ஏன்னா ஈழத்தமிழில் சும்மாவே பணம் தர்றான். அதுக்கு ஒன்று இதுக்கு 4 டூ போட்டு அவன் பணம் தரத்துக்கு இப்போ அவன் விவரம் தெரியாத இளைஞர்கள்லாம் இருக்காங்க. விவரம் தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டான். விவரம் தெரியாத நிறைய பேர் நிதி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது பிரச்சனை இல்லை அவருக்கு. இன்னும் வந்து அதுக்கு அடுத்தது ஈழத்தமிழர் பணமே இல்லாமல் அரசியல் பேரமே போதும் அப்படி இங்கே இருக்க கட்சிகளோட பேரம் பேசினா பணம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ கூடுதலாக பிஜேபியிலிருந்து வாங்க முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுதான் என்னுடைய கருத்து. அதுதான். ஸோ பின்னணியில் பிஜேபி தான் இருக்குன்னு நீங்கள்? ஆமாம், அப்படி தான் நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன்.
ஒரு சிங்கு வேற தனியாக கூப்பிட்டு பேசினார் மோடி பார்க்கணுன்னு. இவர் தான் சொன்னார். வந்து கூப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை எம்பி கொடுக்குறவா அப்படின்லாம் கேட்டாருனாரு. அப்போ பேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனா அவர் ரொம்ப வெளிப்படையா எல்லாரையுமே சவாலுக்கு கூப்பிடுறாரு இல்லையா? ஆமாம், இப்போ திருமணம் வா மேடைக்கு பேசலான்னு தானே கூப்பிட்டுருக்காரு. முதல்ல சண்டைக்கு கூப்பிட்டாரு. வீரலட்சுமி கணவர் சொன்னார், வா நான் ஒரு கையில் கூட சண்டை போடுறேன் வான்னு கூப்பிட்டாரு. பேசாமல் வந்துட்டார். சவால் விட்டவர் தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து திருமுருகன் காந்தி ஒரு வாரமாக சொல்லிகிட்டே தான் இருக்காரு, எங்கே வேணாலும் சொல்லுங்கள் நான் வர்றேன் பேசுவோம், பொது வெளியில் தான் பேசணும், அறையில் உட்காந்துலாம் பேசக்கூடாதுன்னு கேட்குறாரு. வர வேண்டியது தானே அவர் ஆதாரங்கள். அவர் அழைக்கிறது வந்து ஆர் ஆசாவோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ இந்த மாதிரி இங்கேருந்து தான் இது பண்ணுறாரு. அவர் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாரு, அரசில் இருக்க தலைவர்களாக இருக்கட்டும், முதலமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சரோ இல்லை உதயநிதி படத்தவோ வச்சுட்டு இவங்க எல்லாரும் ஆராதனை பண்றாங்க, இதெல்லாம் பெரியார் சொன்ன பகுத்தறிவா அப்படின்னு கேள்வி. அதிலே திமுகவை கேளுங்க, பெரியாரை ஏன் விமர்சனம் பண்ண? பெரியார் சொன்ன பகுத்தறிவு அது இல்லாம நாட்டில் சரியான இல்ல. அதான் இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? அது இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்ற அதன் மீதான கோபத்தை பெரியார் மீது இவர் காட்டுறாரா தெரியல. அதுக்கு நமக்கு அவர் தான் சொல்லணும் பதில். பல பேர் வந்து திமுக மேல இருக்கிறதான் பேசிட்டு இருக்காங்கன்றது இருக்கலாம். ஆனா திமுக எதிரான கருத்துள்ளவங்களும் பெரியாரே. திருமுருகன் காந்திக்கு வந்து திமுகவில் முழுமா ஆதரவு சிந்தனை இருப்பான்னு சொல்ல முடியாது. அவர் இல்லை அவர். ஆனா அவர் பெரியாரை ஏன் பேசிட்டு இருக்காரு? அவர் திமுக மலக்கம் அவர் தான் ஏன் பெரியாரை திட்டல? அவர் அப்படி இருக்காங்க. இப்போ வந்து பொது உடைமை இயக்கங்கள் இருக்கு, அவங்களுக்கு பெரியார் மீது விமர்சனம் உண்டு. ஆனா அவங்க யாரும் பெரியார் எப்படி பேசலாம்? அவதூறு பேசதான் சொல்றோம். விமர்சனங்கள் பேசலாம், யார் வேணாலும் பேசலாங்க. அரசியல் தத்துவத்தை கேள்வி கேட்கலாம், அவருடைய இதை கேள்வி கேட்கலாம், வேலை திட்டங்களை பற்றி கேள்வி எழுப்பலாம். ஆனா ஒரு தனி மனிதரை வந்து ஒரு பொருத்தமில்லாத, அது மட்டும் இல்லை, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சொல்றதான் அவதூறுன்னு சொல்றோம். ஆதாரத்தோடு சொன்னாலும் விமர்சனம்னு சொல்லுவோம். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்றதுதான் இப்ப நம்ம கோபம் வருது. தமிழகத்துல தொடர்ச்சியா பெரியார் ஏன் குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்? அது எப்பவும் வந்து சொல்லுவாங்கல்ல, காய்ச்ச மரத்தான் கல்லடி விழுந்துட்டுங்க. அது இயல்பா இருக்கிறது தானே. தமிழ்நாட்டுக்குள் காலடி வைக்க முடியாமல் இருப்பதற்கு இந்த ஆள் தடையா இருக்காருன்னு பல பேருக்கு உணர்றாங்க. இப்போ வடநாட்டில் இருக்கவங்க உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ பெரிய ஒரு குஜராத்தில் ஒரு பெரிய இளைஞர்கள் குழு, ஒரு 2000 பேர் சேர்ந்த ஒரு குழு பெரியாரை பற்றி ஒரு குழு வச்சிருக்காங்க. பெரியார் பேரால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரியார் எப்படி தெரியும்னா பிஜேபி வந்தப்பனால தான் தெரியும். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியல, பெரியார் இருந்தாலும் என்னடா சொன்னோம் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது ஒரு பக்கம். இவங்களுக்கு வர துடிப்பவர்களுக்கு பெரியாரை வீழ்த்தினாலேயும் நம்ம உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ பெரியாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் கைக்கூலி ஆகிவிட்டார்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். பெரியார் விவகாரத்துல அரசியல் கட்சிகள், அதாவது சீமான் பேசின விவகாரத்துல அரசியல் கட்சிகள் போதுமான எதிர்ப்பை காட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சித்தப்பா மட்டும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்ல, போகிற போக்கில் அப்படி லேசாக சொல்லிட்டு போயிட்டாரு. அது இப்போ இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி தான் 2 நாளைக்கு முந்தி சொன்னார். மற்ற கட்சிகள் எல்லாமே ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் அதை கண்டிச்சிருக்காங்க. ஐஐடி இயக்குனர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். நேற்று நம்ம புதிய தலைமுறைக்குமே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து கோமியத்துல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு, அது பருகிற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வட இந்தியாவிலேருந்து இறக்குமதியாக இருக்குன்னு தான் சொல்லணும். வேற ஐஐடி அவங்க நிறுவனம். அது வந்து ஒரு நீண்ட காலமே பார்த்தீங்கன்னா உயர்ஜாதிக்காரர்களுக்காக கட்டப்பட்டு உயர்ஜாதி படித்து அவங்களாம் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்காக வச்சுருக்க நிறுவனம். அது வேறு யாரும் உள்ள நுழையவாமல் பார்த்துக்கிறாங்க. அவங்க யாருமே உள்ள நுழைய முடியாது. அதுக்கான தனியான சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டு இடஒதுக்கீட்டை பின்பற்றதில்ல. ரொம்ப கொடுமைகள். உங்களுக்கு வசந்தா கந்தசாமின்னு உலகறிந்த கணித மேதை. அவங்க ஒரு 10-12 பல்கலைக்கழகங்கள் அவங்க புத்தகம் பசில் மேத்தமெட்டிக்ஸில் உலகில் உள்ள சிறந்த ஒருவராக கருதப்பட்டவர். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளர்க்குங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குவார்ட்டர்ஸ் தான் இருந்தாங்க. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொஃபஸர் சைடில் குவார்ட்டர்ஸே கொடுக்கல. எப்படி இருக்கும் அவங்க? எவ்வளோ ஆணவம் இருந்தால் செய்வாங்க. அவ்வளோ பெரிய அறிஞராக இருக்கக்கூடிய ஐஐடின்னா உடனே வசந்தா கந்தசாமின்னு கேட்குற மாதிரி இருந்த ஒரு அறிஞரையே கூட கிளர்க்கோடங்க தான் குடியிருக்க வச்சுருந்தாங்க. அந்த குவார்ட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய போக்கு இருக்குது. இப்போ அதில் படித்து முடித்தவங்க இப்போ தமிழ்நாட்டில் எம்எஸ் வந்து எம்டி இந்த மாதிரி முதுநிலை மருத்துவம் படிக்க போனால் அவங்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு சிறப்பு சலுகை கொடுக்குறாங்க. ஆனால் படித்து முடிச்சுட்டு அரசு வேலை செய்யலைன்னா அவங்க குறிப்பிட்ட தொகை பணம் கட்டணும் அரசாங்கத்துக்கு. 45 லட்சம் நினைக்கிறேன். அது மாதிரி ஐஐடியில் படித்தவன் 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் தான் வேலை செய்யணும், 10 ஆண்டு தான் படிக்கணும்னா போட்டியே இருக்காது. நம்ம பசங்க தான் போவானுங்க. பாப்பான் ஒருத்தன் கூட வரமாட்டான். படித்து முடித்த உடனே வேலை வெளிநாட்டில் இருக்குது. கோடிக்கணக்கான ஒரு மாணவருக்கு 2-3 கோடி ரூபா செலவாகுது அவன் படித்து முடிக்கிறதுக்கு. ஒரு மாணவனுக்கு நம்ம வரி பணத்தில் 3 கோடி படிச்சுட்டு அடுத்த நாள் நேராக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான். எதுக்காக அது? அந்த மாதிரி நிறுவனம் நமக்கு எதுக்கு? நம்ம வரி பணத்தில் ஏன் நடக்கணும்? அப்போ அதுக்கு யாராக இருப்பான்னா அந்த கொள்கை ஏற்றவன் தான் இருப்பான்.
அவங்க வந்து துர்வாசர் படிப்பு வட்டெல்லாம் அங்கே நடந்தது. ஆனால் அம்பேத்கர் பெரியார் வாசர் வட்டம் வச்சோன்னா தடை செஞ்சான். ஏன்னா துர்வாசர் யாரா வேணா அறிவியல் மேதையா இல்லை சமூக முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவரா? அதெல்லாம் விவேகானந்தர் இருந்தது, எல்லாம் இருந்தது. விவேகானந்தரை ஓரளவுக்கு சொல்லலாம். அவர் அந்த இந்துத்துவ கும்பலுக்குள்ளேயே இந்து மதத்தை எதிர்த்துக்கெல்லாம் சில விஷயங்களை பேசியிருக்கார். மகாபாரத ராமாயணத்தை கீதையெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கார் அவர். ஆனால் அப்படி இல்லாத துர்வாசர்னு யாருன்னே தெரியாது. ஒரு முனிவர் அவர் பேரில் வைக்கிறான். ஆனால் பெரியார் பேரில் அம்பேத்கர் பேரில் ஸ்டடி சர்க்கிள் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் அது. அதை வந்து ஐயங்கார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு தான் சொல்கிறது, ஐஐடிங்கிறத. அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் ஓபிசியில் அதில் கிடையாது, எஸ்சி எஸ்டி இருக்கான். ஓபிசி வந்து 2% 1% கூட அதில் இல்லை, ப்ரொஃபஸர்ஸ் இல்லை. இந்தியா முழுக்க கணக்கு பார்த்தோம்னா இல்லாத இடங்களே இருக்குது. நிறைய இதில் வந்து ஓபிசியே கிடையாது. எஸ்சி வேணால் எஸ்சி எஸ்டியில் 1-2 வச்சுக்கிட்டு அப்படி நடக்கிற நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஐஐடியா ஏஎம் சொல்கிறேங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட இவங்க வந்து நுழைவுத்தர் நீட்டெலாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? எய்ம்ஸுக்கு நீட்டு கிடையாது. அவங்க நடத்துகிற மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் பிஜி இது நடத்துகிறாங்க, மெடிக்கல், அதில் கிடையாது. இதிலெல்லாம் கிடையாது. மத்திய அரசு நேரடியாக நடத்துகிற மருத்துவ கல்லூரிகளில் இல்லை. இப்போ எய்ம்ஸில் வந்துங்க எம்பிபிஎஸ்க்கு 30 இடம், எம்டிஎம்எஸ்க்கு 120 இடம், 1/3 வந்து ஹோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடம்னு சொல்லி அப்படியே இவங்க போய் அதில் சேர்ந்துக்கிறான். இங்கே படித்த பையனுங்களாம் 1/3 மணிக்கு 40, 120ல் 3ல் 1 போய் சேர்ந்துக்கிறான். அப்படியே இங்கே சேர்ந்துட்டா போதும், மற்றதெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி. அவன் எஸ்டி மாணவனை விட 19 பேர் குறைவான மதிப்பெண் வாங்கினவனுக்கு இப்போ இடம் கிடைச்சிருக்கு. அது வழக்கெல்லாம் போட்டு தீர்ப்பு சொன்னாங்க, அது கேட்கறதே இல்லை. அவங்க அரசு வேணால் தீர்ப்பு சொல்லிட்டு போட்டோம், உச்சநீதிமன்றம் சொல்லட்டும், அவன் கேட்கறதில்ல. அந்த மாதிரி ஐஐடியினுடைய ஒரு இயக்குனர் இவர் பேசுகிறாரு. இவர் இந்துத்துவாவை பரப்பணுங்கிறது அவன் நோக்கமாக இருக்குது. கோமியத்தை உனக்கு பிடிச்சா குடி, அதை வந்து அறிவியல் ரீதியாக அது வேணால் எய்ம்ஸ் சொல்லியிருக்கலாம், அது மருத்துவ நிறுவனம் இல்லை. இவர்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு டெக்னாலஜி எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆதாரம் இருக்குன்னு இதுதான் சொல்லிட்டான். காட்டு நீ சொல்லுன்னா ஒரு மருத்துவரை வச்சுக்கிட்டு மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய் காட்ட வேண்டியதை மக்கள்கிட்ட ஏன் பேசுகிறீங்க? எய்ம்ஸில் இருக்க ஒருத்தர் சொன்னால் கூட சொல்லலாம், மருத்துவம் படித்தவனாச்சே, உனக்கு வேதியியல் தெரியுமே, உனக்கு அது தெரியுமே, மருத்துவியல் தெரியுமே, நீ பேசுகிறேன்னு கேட்கலாம். இந்த ஐஐடி டெக்னாலஜி சொல்லித்தர மனிதருக்கு என்ன இதை அறிவியலை பற்றி தெரியும், அவருக்கு மருத்துவியலை பற்றி என்ன தெரியும்? அப்போ அது வந்து அவன் வந்து எதையுமே ஆதாரத்தோடு ஒரு பார்க்குற பார்வை தான், அறிவியல் பார்வையோடு பார்க்குறது தான் டெக்னாலஜி அல்லது எதுவாக இருந்தாலும். இவர் அதை விட்டுட்டு சும்மா இவர் பாட்டில் சொல்கிறது. அப்போ மொராஜ் தேசாய் சொன்னார், அவருடைய சிறுநீரையே குடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார் அவர். ஆமாம், அப்போ சொன்னார் அவர். அது மாதிரி தான். அப்புறம் டாக்டர்லாம் சொன்னாங்க, காமாலை தான் நமக்கு காமாலை வரும், சுகர் இருந்தால் சுகர் அதிகமாக வரும், வேற ஒன்றும் ஆகாதுன்னாங்க. ஆனால் அவர் குடிச்சிட்டு தான் இருந்தார் அவர். இந்த மாதிரி அப்போ இருந்தார். இந்த மாதிரி இவர் இப்போ கோமியத்தை பற்றியும் இப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாணியவே வந்து விலைக்கு விற்கிறானுங்க வச்சு, பசுஞ்சாணின்னு லேபிள் போட்டு விற்கிறாங்க. மூத்திரத்தையே விற்க சொன்னான் போஸ்ட் ஆஃபீஸில். பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் நின்னா, இதெல்லாம் மூத்திரத்தை விற்க சொன்னான். கோமியம் விற்பனை நிலையம் வச்சானுங்க, எதிர்ப்பு வந்தனா விட்டுட்டானுங்க. இப்போ நீ எதை பண்ணுற? மக்களுக்கு அறிவியலை சொல்லித்தர வேண்டிய நீ, அவன் அறிவியல் குணமாக தெரிஞ்சுட்டு நீ எனக்கு அறிவியல் சாராத ஒருத்தர், மருத்துவத்தை சாராத ஒருத்தர் மருத்துவ குணங்களை பற்றி ஏன் பேசணும்? அது வேணா திமிருக்கு பேசுறது தானே அது. பெரியார் மீது ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்காதீங்க அப்படின்றத தொடர்ச்சி அவர் சொல்றாரு. பெரியாரு ஒருத்தர் சமூக நீதிக்காக பாடுபட்டவங்க வச்சாங்கல்ல, பெரியார் ஒருத்தர் என்ன சொல்லுங்களேன், வந்து பெரியார் தான் எல்லாமே செஞ்சாரு அப்படின்ற விமர்சனத்தை தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றத தான் அவர் தொடர்ச்சியா. யாரும் புனித பிம்பம் கட்டவே இல்லைங்களே. பெரியார் வந்து பெரியார் பேசியிருக்காரு, என்னை மகான் என்று சொல்லி விடாதீர்கள் தயவு செஞ்சு. ஏன்னா மகான்னு சொல்லிட்டாவே வந்து ஆராயாமல் என் கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொருத்தன் சொன்னா திருப்பி அதை சொல்லிட்டு போயிடுவான். அப்படி இல்லை, ஏன்னா அயோக்கியன்னு சொன்னீங்கன்னா தான் என்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து கவனிப்பார்கள். இது சரியா தவறா என்று மக்கள் கூர்ந்து கவனித்தாலே என் பக்கம். சீமான் வந்து பெரியார் வழியில சரியா நடக்கிறாருன்னு சொல்றீங்களா? அப்படிதான். இவர் அப்படி சொல்லலையே. அவர் எல்லாம் பெரியார், எங்க அயோத்திதாசர் பண்ணாரு, எங்க திருவள்ளுவர் பண்ணாரு, திருவள்ளுவர் யாரு பெரியாரை படிக்க வச்சாரு அப்படின்லாம் கேட்கறாரு. அதை நான் கேட்கல. ஏன்டா மடையா உன் தாத்தா ஏன் படிக்கலன்னு தான் கேட்குறோம். திருவள்ளுவர்லாம் கேட்கல, இடையில என்னாச்சுன்னு தான் கேட்குறோம். எங்க சங்க பாடல் இருந்து 2000 வருஷம் அவர் தொடர்ச்சியா சொல்றாரு இல்லையா, ஆணைமுத்தெல்லாம் செய்யாதவா இவர் செஞ்சுட்டாரு, அவரெல்லாம் யாருமே பேசுறதே இல்லை அப்படின்னு. ஆணைமுத்து சொன்னா எங்க ஊர் நாம் தமிழரை சொல்லலாம், அவர் செஞ்சுட்டு நீ என்ன செஞ்சேன்னு இந்த ஆளை கேட்கலாம். ஆணைமுத்து யார்? பெரியார் 25ல் சுயமரியாதை இயக்கம் தரும். இல்ல அதான் இப்ப இருக்க தலைமுறைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஆணைமுத்து பெரியார் அந்த கம்பேரிசன். அதை 25ல் சுயமரியாதை இயக்கம் பெரியார் இருந்தார். அதன் வழியாக நீதி கட்சி வந்து 28ல் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. 51ல் வந்து அதுக்கான எதிரான போராட்டம் நடத்தி சட்ட திருத்தத்தை பெரியார் காரணமாக இருந்தார். அப்போ தான் வந்து ஆணைமுத்து கட்சியில் சேர்றார், திராவிட கழகத்துக்கு அப்போ தான் வர்றார். அப்போ இதற்கப்புறம் ஆணைமுத்துனா மண்டல் கமிஷனுக்கு அவருடைய பங்கு இருக்குது, அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. மண்டல் கமிஷனில் அவருக்கான பங்கு, வடநாடெல்லாம் சுற்றி ஒவ்வொருத்தராக போய் சந்திச்சார்,
அமைச்சர்களை பார்த்தார், குடியரசுத் தலைவரை பார்த்தார், மாநில முதல்வரை, யாரெல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாத அதிகாரிகளை, தலைவர்களை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனார்ன்றது அவர் பங்கு இருக்குது. அது நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும். அது போராட்டங்களை திராவிடர் கழகம் நடத்துச்சு. மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிடர் கழகம் காரணமாக இருந்தது. அதை பற்றிய சிந்தனை போக்கும் அதை பற்றிய இதுவும் வர்றதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அது பெரியார் இல்லாத காலத்தில், பெரியார் போனப்போ, அதாவதுங்க உங்களுக்கு அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது கல்வி நிலையத்தில் இடஒதுக்கீடு இல்லை. அது யாரும் புரிஞ்சுக்கவே மறுக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு பற்றி அரசியல் சட்டத்தில் 16(4) பிரிவு இருக்குது. 15(4) பிரிவு அப்போ கிடையாது. கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு இல்லை. இப்போ பெரியார் தான் கேள்வி எழுப்பினார். ஏன்டா வந்து ஊர் பூரா பைப் போட்டால் போதுமா, டேங்க் கட்டி தண்ணி விட வேண்டாமா, நீ எங்களை படிக்க வைக்காம நாங்கள் அப்படி வேலைக்கு எப்படி போவோம், வேலையில் மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்கள் எப்படி வேலைக்கு போவோம், கல்வியில் எங்களுக்கு வேணும்னாரு. தமிழ்நாட்டிலேருந்து இடஒதுக்கீடு செல்லாதுன்னு தீர்ப்பு வந்தது. பெரியார் நடத்திய போராட்டம் தான் 15(4) பிரிவு சேர்க்கப்பட்டு கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு உண்டு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு என்ற சட்டம் அப்போ தான் வருது. அந்த சொற்கள் அதுக்கு முந்தைய புரிதல் அப்படி இருந்தது, அது வந்தது. அது இல்லைன்னா பட்டியலினத்து மக்களும் பழங்குடி மக்களுக்கும் கூட கல்வி நிலையம் இடஒதுக்கீடு இல்லை. அது எவ்வளோ பெரிய சாதனை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற பட்டியலினத்தவர், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை எல்லாருக்கும் கல்வி உரிமை பெரியாரின் போராட்டத்தில் வந்ததுன்னா அதை நாங்கள் பாராட்டுறோம். நீ வள்ளுவர் சொன்னான்னா வள்ளுவர் எங்களுக்கு தெரியல, வள்ளுவர் வந்து இடஒதுக்கீடு வாங்கினா எனக்கு தெரியாது. ஆனால் வள்ளுவருக்கு உரிய மரியாதையை தர்றோம். காட்டு மிராண்டி மொழி பெரியார் சொன்னார்னா வள்ளுவருக்கு யார் எந்த விழா எடுத்தான்னு அவர் சொல்லணும். பெரியார் தான் 2 நாள் மாநாடு நடத்தினார். திருக்குறள் மாநாடு நடத்தி திருக்குறளை பரப்புறதுக்கு தன் செலவில் புத்தகங்கள் அடித்து அடக்க விலைக்கு விற்றார். அதில் ஒரு வேடிக்கை, பெரியாரை கஞ்சேம்பாங்க, 6 விலை போட்டு எல்லாம் போயிடுச்சு புத்தகங்கள்லாம். அப்புறமா கணக்கு பார்க்குறாரு, 5 தான் வருது, தப்பாக கணக்கு போட்டான். உடனே விடுதலை அறிக்கை விடுறாரு. அது புத்தகத்தின் அடக்க விலை 5 ஆகுது, தயவுசெய்து முகவர்கள்லாம் 5 விற்கவும், அதில் உங்களுக்கு கழிவு தருவோம், நீங்கள் 6 விற்க வேண்டாம்னு அறிக்கை விட்றாரு. 1 சேர்த்து வாங்கினா வாங்காமல் போயிடுவானா தமிழன், திருக்குறளை படிக்காமல் போயிடுவானு அவருக்கு இருந்தது. அவ்வளோ பெரிய கஞ்சன் கூட 1 குறைச்சி தான்னாரு. முகவர்களும் குறைச்சி விற்றுக்கணும், வாங்குபவர்களும் கேட்டு வாங்குங்கள்னு அறிக்கை கொடுத்தாரு விடுதலையில். 1 சேர்த்து விலை போட்டுமேன்ட்டு அப்படியெல்லாம் திருக்குறளை பரப்புனார். திருக்குறள் மன்றங்கள் தொடங்கப்பட்டன. யார் அது? பெரியார் தானே பண்ணார். அவர் போய் எப்படி திருக்குறள் மலன்னு சொல்லியிருப்பார்? உனக்கு சொந்த அறிவு இருந்ததுன்னா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பார்ல அவர். இல்ல, அவரோட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, பேரறிஞர் அண்ணா வந்து இவர் மணியம்மை திருமணத்துக்கு பிறகுதான் விலகி போறாரு. ஆமா. ஸோ அப்போ அவர் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பெரிய வார்த்தை போரெல்லாம் நடந்தது, அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க, பெரிய இது நடந்தது அப்படின்றாரு. அப்போ இதே விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் அவங்க 2 பேத்துக்குள்ளே நிறைய விமர்சனங்கள், வார்த்தை போரெல்லாம் நடந்திருக்கு. அதுல 2 அடுத்தடுத்த. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க விமர்சனம் பண்ணதுல அப்ப யாரும் கேள்வி எழுப்பல. இப்ப துரைமுருகன் கூட ஒரு விமர்சனம் பண்ணாரு, அவரோட பிறப்பவே நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனம் பண்ணாரு. யாரு பெரியார இழிவா பேசுறாங்களோ அவங்களோட பிறப்பையை சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. இப்ப அண்ணா பேசியிருக்காரு, கலைஞர் கருணாநிதி பேசியிருக்காரு. ஸோ இவங்க பேசினதையும் துரைமுருகன் அப்படித்தான் பாக்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா அவங்க தரப்பு. இல்ல, அந்த அறிவாளிகளுக்கு நான் கேட்கிறேன், அண்ணா என்ன விமர்சனம் வைத்தாருன்னு சொல்லணும். பெரியார் சர்வாதிகாரியாக இருக்கிறார், அந்த விமர்சனம் தான் வச்சாங்க. அவர் வந்து எதையுமே அதில் கலந்துக்காமல் செய்கிறார், சர்வாதிகாரமாக நடந்துக்கிறாரு தான் விமர்சனம். வேற வந்து கலைஞர் சில விமர்சனங்களை பெரியார் மேலே சொன்னார்னா, பறிச்சு ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு பெரியார் சொன்னார் அப்படின்லாம் சொன்னார். அவர் வந்து துணியை பற்றி பேசுகிறப்ப அப்போல்லாம் நாகரிக இப்போ வந்து தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு, உற்பத்திக்கு வந்து விலை ஏறிட்டு போயிட்டு தான் இருக்குது. இப்போ உடை என்பது கிராமத்தில் இருக்கும், வேட்டி மட்டும் தான் கட்டுவான், மேலே துண்டு போட மாட்டான், அப்படி இருந்தது. இப்போ முதல்ல வந்து பெண்களே அணியக்கூடாது, அப்புறம் கடைசியாக வந்து தாழ்த்தப்பட்ட பெண்கள் அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் அணியிறாங்க. அதில் வந்து அதை பற்றி சொல்கிறேன். அப்படி சொல்கிறத இவர் பெண்கள் ஜாக்கெட் போட்டதுனால விலை ஏறி போச்சுன்னு பெரியார் சொல்கிறாருன்னு இவர் சும்மா போட்டார். அதெல்லாம் கலைஞர் பண்ணார். ஆனால் அது சொன்ன சொல்லில் இருக்கிற இந்த மாதிரி கேவலமான ஒரு பெரியார் தங்கச்சிட்டு போ, அம்மாகிட்ட போன்னு சொன்னது இல்லை. அது அப்படி சொல்லலை அவர். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணால் அரசியல் ரீதியான விமர்சனங்களை நீங்கள் வந்து எப்படி வந்து பாப்பா இடத்துல போய் இது நடத்துனீங்க, பயிற்சி வகுப்பு நடத்துனீங்க, அது ஒன்று நடத்துனாங்க. அதுக்கு அவர் வந்து பெரியார் வந்து அவருடைய நண்பர் மாவூர் சர்மான்னு ஒரு லெஃப்டினண்டாக இருந்து இராணுவத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து அவர் இடத்துல வந்து பயிற்சி வகுப்பு நடத்துகிறாரு. அவர் முழுக்க அதுக்கான உதவி செய்கிறாரு. அங்கே தான் கடவுள் மறுப்பு வாசகங்கள்லாம் பெரியார் சொல்லி தானதான் அந்த பகுதியில் அந்த தான். எப்படி பாப்பா இடத்துல போய் பண்ணுறீங்கன்னு. எனக்கு என்னையா, பாப்பா வந்து இடம் கொடுக்குறான், அவன் தான் வருத்தப்படணும். அதை பற்றி பாப்பானை தான் கேள்வி கேட்கணும். ஏன்டா அவன் நம்மளை திட்டுறானே, அவனுக்கு எது இடம் கொடுத்தானோ அவன் கேட்கணும். எனக்கு எவன் இடம் கொடுத்தானே, வாய்ப்பான நல்ல இடமா இருக்குது, உட்காந்து இன்னும் நடத்துகிறோம். இது பெரிய ஒரு ஏரி மாதிரி இருக்குங்க, நடுவில் ஒரு பங்களா இருக்கும் வருது. அதில் தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. ஒரு இயற்கை சூழலில் இந்த மாதிரி ஒரு இடம் அது.
அதுக்கு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. நீ பார்ப்பனை திட்டிட்டு பாப்பா இடத்துக்கு போகலாமா அப்படி வச்சாங்க. அதுக்கு பதில் சொன்னார், அது வந்து அம்மா கூட தங்கச்சிக்கு ஒன்றும் விமர்சனம் இல்லையே, கலைஞரோ அண்ணாவை பண்ண அந்த விமர்சனம் பண்ணலையே, அவங்க திருமணத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. தொடர்ச்சியா அந்த விமர்சனம் தொடர்ச்சியா இன்னும் கூட வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. வளர்த்த மகள் மணியம்மை வந்து அவங்க அவரு வளர்த்த மகள் எப்படி இந்த மடையனு சொல்றானுங்கன்னு தெரியும். தொடர்ச்சியா அந்த விமர்சனம் இப்ப சீமான் மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல யாரும் வைக்கலைங்க. அண்ணா வந்து பிரிஞ்சு போனப்ப சொன்னார். அப்புறம் அண்ணா கூட அதை பத்தி பேசல. அண்ணா வந்து எனக்கு இப்போது எவ்வளவு நோய் இருக்கிறதோ அவ்வளவு நோய் பெரியார் இருந்தார், பெரியார் இன்னும் வாழ்கிறார் என்றால் அந்த மணியம்மை தான் காரணம்னு அவரு சொன்னார். பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரு, அவர் பிரிஞ்சு போனாரு, அப்ப சொன்னாரு திருமணத்தை பற்றி. ஆனா அந்த அம்மா இல்லைன்னா உயிரோட்டம் இருந்திருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. திருமணமாகறப்ப அந்த அம்மாவுக்கு 30 வயசு. அவர் எங்க இவர் என்ன வளர்த்தாரா அந்த குழந்தையன்னு இவர் சொல்றாங்க. வித்தியாசம் சொன்னாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கூட அப்ப என்ன நடந்தது, ஏன் அந்த திருமணம் நடந்தது? இல்ல திருமணம் வந்துங்க, அது அவங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னாங்க, எனக்கு அதாவது பெரியாருடைய சொத்துக்கள் இருக்கு. சொத்துக்கள்னா இயக்கத்திற்காக பொதுமக்கள் வாங்கின நன்கொடை இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருடைய சொந்த சொத்துக்கள் இருக்கு, அவருக்கான பரம்பரையா இருந்த சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாம் இயக்கத்துக்கு தான் அவர் கொடுத்துட்டாரு. ஒன்றும் அவங்க பங்காளிக்கு வச்சு பிரிச்சுக்கணும்லாம் சொல்லல, அவர் எல்லாம் இயக்கத்துக்கு தான் அதெல்லாம் கொடுத்தாரு. அதை பூரா தனக்கு அடுத்து ஒருத்தர் சொத்தை வச்சுக்கணும்னா வாரிசுன்னு ஒருத்தருக்கு எழுதி வச்சு அவங்க தான் சொத்தை வந்து இது பண்ண முடியும். வாரிசு உரிமை என்பது பெண்களை இப்போ தத்தெடுக்க முடியாது. பெண்களை தத்தெடுக்க முடியாது. 16 வயதுக்கு சொந்த ஜாதியை சேர்ந்த பெண்களை தான் அப்படி தான் தத்தெடுக்க முடியும், ஆண்களை தான் தத்தெடுக்கணும். அதுவும் 16 வயதுக்குள்ள இருக்கணும் தத்தெடுக்கணும். இந்த மாதிரி விதிகள் இருக்கு. மணியம்மையை அவர் தத்தெடுக்க முடியாது. மணியம்மை அதாவது அண்ணாமலைலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. என்னோடு இருக்கிற தோழர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையுரியவராக யாரும் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு அவர். அதுதான் நாங்களாம் இல்லையான்னு சொல்றாரு அவர். அவரை சேர்த்து தான் சொல்லியிருக்காரு அவர். அதனால வந்து திருமணம் என்ன அதுக்குன்னா, திருமணம் செய்து மனைவிக்கு சொத்து போகும். ஆனால் வந்து அவருக்கு வந்து தத்து மகளுக்கு கொடுக்க முடியாது. அப்போ திருமணம் பண்ணுறாரு. திருமணம் ஒரு ஏற்பாடு தான் பெரிய ஒரு ஏற்பாடு செய்ய உள்ளேன், அதனால் இயக்கத்திற்கே பாதிப்போ என்று நீங்கள் அஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த ஏற்பாடு இருக்கும். ஆனால் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், என்னை தொடர்ந்து அந்த சொத்து பொதுநலத்துக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு செய்யப்படுகிற ஏற்பாடுன்னு தான் சொன்னார். இவங்க அரசியலுக்கு போக ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கு. என்னடா கிடைக்கும்னு பார்த்தாங்க, இந்த கிழமை எலெக்ஷன் நிற்க விட மாட்டேங்கிறான். யாருக்கு அந்த ஆசை? அண்ணாவுக்கே இருந்தது. ஆமாங்க. பெரியார் திராவிடர் கழகத்தில் 2 பேர் இருந்தாங்க. நீதி கட்சியிலிருந்து வந்தவங்கலாம் ஒரு குரூப், சுயமரியாதை இயக்கம் ஒன்று, அது வந்து பெரியார் 25லேருந்து பெரியாரோடு இருக்கவங்க. இன்னொன்று அரசியல் கட்சியான நீதி கட்சியில் இருந்தவங்க. நீதி கட்சிக்கு தலைமை இல்லாமல் போயிடுது. ஒரு கட்டத்தில் பப்ளி ராஜா ரிசைன் பண்ணிடுறாரு, நீதி கட்சி தோத்து போச்சு, எவனும் தலைவராகவே தயாராக இல்லை. அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து பெரியாரை கேட்குறாங்க. ஆனால் பெரியார் வந்து நீதி கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கார். நீங்கள் தலைமை ஏற்கணும்னு கேட்குறாங்க. அவர் சிறையில் இருக்கார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கேட்குறாங்க. அப்போ சரி அப்படின்னு 2க்கும் தலைவராகிறார். 2ஐயும் சேர்த்து தான் திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றுறாங்க. 38 தலைவராகிறார். 38 கடைசியில் 44 அது சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி 2ஐயும் சேர்த்து தான் திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் செய்தார். திராவிடர் கழகம் திமுகவை பிரிஞ்ச போது இந்த தேர்தல் ஆசையுள்ள நீதி கட்சிக்காரெல்லாம் ஒரு கட்சியாக போயிட்டாங்க. சுயமரியாதை இயக்கத்தவங்களாம் பெரியாரோடு இருந்தான். அப்படியே தொடர்ந்தாங்க திராவிடர். இப்படி தான் வச்சுக்கணும். ஏறக்குறைய அதில் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஏறக்குறைய அப்படி தான். தேர்தல் ஆசை உள்ளவர்கள் நீதி கட்சி பரம்பரையில் வந்தவர்கள் அப்படியே போயிட்டாங்க. சுயமரியாதை இயக்க பரம்பரையில் இருந்தவங்க பெரியாரோட அரசியல் இயக்கமா அப்படியே சமுதாய இயக்கமாக இருந்தாங்க, அரசியல் இயக்கமாக போனாங்க. அப்போது வச்ச விமர்சனம் அவ்வளோதான். சீமான் சொன்னது வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல வச்சு பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது, அது சரியானது இல்லை, பிழை அப்படின்னு சொல்றாரு. தெரியல அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியல எனக்கு. அம்பேத்கரை பற்றி என்ன படிச்சுட்டு சொல்கிறாரு தெரியல. நான் முன்னி கூட ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று சொன்னேன். தமிழ்நாடு அரசில் வந்து தலைமைச் செயலாளராக இருந்தார் ஒருத்தர், பத்மநாபன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தலைமைச் செயலாளர் இருந்தார். அவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர். அவங்கெல்லாம் ஐஏஎஸ் பயிற்சி, சிறப்பு பயிற்சி மும்பையில் நடக்குது, முடிச்சுட்டு போய் டெல்லியில் நடக்குது, முடிச்சுட்டு போய் அம்பேத்கரை பார்க்குறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் ஒரு குரூப் போகிறாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. ஐயா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நான் ஐஏஎஸ் முடிச்சுட்டு போகிறோம், எங்களுக்காக அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கிட்ட கேட்க வேணாம், நேராக போ, உங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொன்னதை செய்யுங்க, அதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அதை பத்மநாபன் பதிவு பண்ணிருக்காரு. இதை நாமும் சொல்லலை, அம்பேத்கரும் சொல்லலை, பெரியாரும் சொல்லலை, பத்மநாபன் எழுதியிருக்கார். இந்த மாதிரி போனோம், அந்த மாதிரி சொன்னார், நீ போய் பெரியாரை பார்த்துக்கப்பா, அவர் சொல்கிறதா நான் சொல்கிறது. அப்போ எப்படி அதை அம்பேத்கர் சொல்லுவோம்? இல்லை, அந்த ஆள் கொஞ்சம் கம்மியான ஆள், நான் சொல்கிறேன் கொஞ்சம் அறிவுரைன்னு சொல்லியிருக்கணும். ஒரு கருத்து. இன்னொன்று, பெரியாரும் அம்பேத்கரும் 1940 தான் சந்திக்கிறாங்க, ஜனவரியில் தான் சந்திக்கிறாங்க. 2 பேரும் ஜனவரி 40 தான் சந்திக்கிறாங்க மும்பையில். அப்போ வந்து காங்கிரஸ் அல்லாதவர்கள்லாம் ஒன்றா சேரணும் ஒரு திட்டம் போட்டு ஜின்னா, பெரியார், அம்பேத்கர் 3 பேரும் சந்திக்கிறாங்க.
ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணுறாங்க. நம்ம வந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு இயக்கமாக ஒரு கூட்டு இயக்கத்துக்காக பேச போகிறோம். அன்னைக்கு தான் முதலாக 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. பெரியார் வந்து சந்திச்சதில்லை. பெரியார் வைக்கம் போராட்டம் நடத்துகிறார். அம்பேத்கர் வந்து தன்னுடைய மகர் போராட்டம், தண்ணி எடுக்கிற போராட்டத்துக்கு தலையங்கத்தில் எழுதுறாரு. கடந்த ஆண்டு தென்னிந்திய பார்ப்பன தலைவரான ராமசாமி நாயக்கர் வைக்கத்தில் எடுத்த போராட்டம் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அதுதான் அந்த உத்வேகத்தின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம்ன்றதை எழுதுறாரு அவர். அப்போ வந்து அவர் பார்க்காம தெரியுது அவருக்கு. அவர் ஒரு மாநாடு நடத்துறாரு. பெரியார் இங்கிருந்து வாழ்த்து அனுப்புறாரு. பம்பாயில் சுயமரியாதை முழக்கம்னு குடியரசில் செய்தி போடுறாரு. அம்பேத்கருடைய எழுத்துக்களை இவர் பதிப்பிக்கிறார். இதில் அவர் ஸ்பீச்சை போடுறாரு. இங்கே அது ஆங்கில பத்திரிகை வந்து மொழிபெயர்த்து போடுறாரு. அப்போ வந்து அதில் படிக்கிறப்ப வந்து தென்னிந்தியாவில் வந்து இந்த மாதிரி தலைவர் ராமசாமி அனுப்பியிருக்கார் செய்தின்னு அம்பேத்கர் படித்து பேசுகிறாரு. அந்த செய்தியெல்லாம் பதிவாகுதுன்னா இவன் நடுவில் சந்திச்சதில்லை. அதே மாதிரி அவர் வந்து ஒரு உரை, லாகூர் உரைன்னு ஒரு புகழ்பெற்ற உரை, ஜாதி ஒழிக்க வழின்னு புத்தகமாக வந்திருக்கு. அது ஒரு மாநாட்டுக்காக எழுதப்பட்ட உரை. அந்த மக்கள் ஏற்றுக்கிறதில்ல. அந்த மாநாட்டு குழுவினர் கொஞ்சம் மாற்றுங்கதாங்கிறாங்க. நான் ஒரு எழுத்தை மாற்ற மாட்டேன், விருப்பமாக இருந்தால் பண்ணேன், இல்லைனா அது கண்டன தீர்மானம் இதில் நம்ம பேசிடுறோம். முதல்ல தொடக்க உரை கண்டித்து தீர்மானம் வேணால் போட்டுங்க, எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை, ஆனால் இதை பேசுவேங்கிறாரு. அதுதான் நான் இந்துவாக இருந்து பேசும் கடைசி மாநாடு இதுவாக இருக்கும்ல, அதில் கடைசியில் இருக்கும். அதில் 36 ஜூன் அது. அந்த புத்தகத்தை பெரியாருக்கு அனுப்புறாரு. அப்போ அவர் 2 பேரும் சந்திக்காத நேரம். ஆனால் அந்த இவராக புத்தகமாக போட்டு வெளியிடுறாரு அம்பேத்கர். அந்த புத்தகத்தை அனுப்பிச்ச உடனே இவர் இங்கிருந்து கடிதம் எழுதுறாரு. நான் இதை தமிழ் மொழிபெயர்த்து வெளியிடலாமா அப்படின்னு. பெரியார் தாராளம் வெளியிடுங்கிறார். பெரியார் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. அம்பேத்கருடைய ஆங்கில உரை இந்திய மொழிகளில் தமிழில் தான் முதல்ல வந்தது. பெரியார் தான் பண்ணார். அதை வேற எந்த அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ்லாம் யாரும் பண்ணல. பெரியார் தான் முதல்ல மொழிபெயர்த்து வெளியிட்டார். அப்போ இப்படிப்பட்ட உறவும் அந்த நட்பும் அவரோட அங்கிருந்து 44 வந்து திராவிடர் கழகம் பேர் வச்ச உடனே பழைய நீதி கட்சி தலைவர்களாக இருந்தாங்க. அப்போ பெரியார் என்ன தான் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு ஒன்று கொண்டு வந்தார் விதி. தேர்தல் நிற்கக்கூடாது, அரசாங்கம் கொடுக்குற பட்டத்தை வாங்கி கொள்ளக்கூடாது, அந்த ராவ் பகதூர் அதெல்லாம் திறந்து விட வேண்டும். அதெல்லாம் துறக்க முடியாதவர்கள்லாம் கொஞ்சம் பெரியார் விட்டு போனாங்க. அவங்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்தி, ஒரு கன்னிமரா ஹோட்டலில் தான் நினைக்கிறேன், ஒரு இது நடத்தி அவரை வர சொல்கிறாங்க. அம்பேத்கரை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. விருந்து முடிஞ்ச உடனே சொல்கிறார் அவர், தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கங்க, ஒரு கொள்கையை எடுத்து செல்வதற்கு செல்வாக்கு மிக்க ஆளுமை மிக்க ஒரு தலைவர் வேணும். உங்களுக்கு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு, பேசாமல் அவருக்கு பின்னால் போங்க, ஏன் இப்படி தனியாக இருக்கீங்கன்னு பேசுகிறாரு. அவங்க கொடுத்த விருந்தில் நீ போய் பெரியாரோட போங்கிறாரு அவர். அது கூட இவர் குத்துசி குருசாமி கருப்பட்டி கொடுத்து செருப்பால் அடித்தார் அப்படின்னு எழுதியிருந்தார். அப்போ அவங்க கொடுத்த விருந்தில் சாப்பிட்டாங்க, நீ பேசாமல் போயா. அப்போ எப்படிப்பட்ட வந்து ஒருவர் தன்னை அழைத்து நிகழ்ச்சி நடத்தினாலும் நீ பெரியாரை ஏற்றுக்கான அறிவுரை சொல்கிற தலைவர்னா எப்படி? அப்படி அவங்களுக்குள்ள உறவும் நட்பும் அப்படி தான் இருந்தது. அவர் இறந்ததற்கு பின்னாலும் பெரியாரை வந்து அம்பேத்கர் கல்லூரி, பெரியாருக்கு அப்போ 93 வயது. அப்போ வந்து பெரியாரை வர வச்சு அந்த கல்லூரியில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அம்பேத்கர் எல்லா இடத்தில் நான் உங்களை வச்சு பார்க்குறோம். அம்பேத்கருடைய சித்தார்த்தா கல்லூரி தான் நடக்குது, வேற இடத்துல கூட நடக்கல, அங்கே தான் நடக்குது. அப்படி அந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு புரியுது. இந்த புத்தகத்தையே படிக்காத மடையனுக்கு தெரியாது. அது ஒருவேளை அம்பேத்கரையும் பெரியாரையும் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய ஆய்வுகள் எஸ்சிஆர் எழுதியிருக்காரு 2 பேர்த்தை பற்றி. நிறைய பேர் ஒப்பாய்வு எழுதியிருக்காங்க. தேபி சட்டர்ஜின்ட்டு எங்கேயோ கல்கத்தாவில் இருக்க ஒரு பெண் பெரியாரையும் அப்போ எகேன்ஸ்ட் த காஸ்ட்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு எழுதுறாங்க. அவங்க அதெல்லாமாவது வாங்கி படிக்கலாம். இல்லை யாரையா மொழிபெயர்த்த சொல்லி படித்து பார்த்தா தெரியும் என்ன அவங்க 2 பேர்த்துக்குள்ள உறவு, கொள்கை என்ன 2 பேர்த்துக்கு இருந்தது. அதை பற்றி பெரியாரை பற்றி பெரியார் விமர்சனம் பண்ணுறாரு அவர் நிறைய இடத்துல. ஆனால் பெரியார்னா கொள்கை ரீதியான சில விமர்சனங்கள் தான். காங்கிரஸ்காரனோட போயிட்டே நீ அப்படிலாம் சொல்கிறாரு. நீ காங்கிரஸ் ஒழிக்கல் நம்ம வேலைன்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு வாய்ப்பில் என் மக்களுக்கு ஏதோ நன்மைகளை செய்யலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக போயிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. பெரியார் அதை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி தான் அவங்க உறவும் நட்பும் இருந்திருக்குது. கொள்கை வேறுபாடு இருந்ததாக தெரியல. ஒரு 3 கொள்கை வேறுபாடு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் ஒன்றுபட்ட இந்தியானாரு, பெரியார் தனித்தமிழ்நாடுன்னாரு. இந்திய ஆட்சி மொழினார், பெரியார் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாரு. தாழ்த்தப்பட்டவருக்கு தனி குடியிருப்பு, செப்பரேட் செட்டில்மெண்ட்னு அவர் சொன்னார். பெரியார் வந்து அப்படி இல்லை, ஊருக்குள்ள சின்ன இடம் இருந்தால் கூட அடுக்குமாடி கட்டடம் ஊருக்குள்ளே இருக்கணும்னு பெரியார் சொன்னார். இந்த 3 தான் 2 பேருக்குள்ளது. இந்த 3னுடைய நோக்கம் ஒன்று தான். அவங்க எடுத்த செயல் திட்டம் வேறையா இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்று தான் 2 பேருக்கும். அதுதான் நான் சொல்றது. இது பற்றிய வாசிப்பு இல்லாம தான் நிச்சயமா இருக்காது. யாராவது சொன்னதை சொல்லியிருப்பார், அவ்வளவுதான். அம்பேத்கர் என்ன சொன்னார், என்ன பெரியார் எதிராக சொன்னார் ரெண்டையும் சொல்லணும்ல. அவர் வந்து ஜாதி, இந்த மதங்களை, சாஸ்திரங்களை, புராணங்களை வெறுத்து ஒதுக்குங்கள்னு சொல்றாரு. இந்து மரம் ஒரு புதிர்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. பெரியாரும் அதுதான் செஞ்சாரு, அவரும் அதுதான் செஞ்சாரு. என்ன அவங்களுக்குள்ள வேறுபாடு என்னங்கிற சொல்லி தானே சொல்லணும். சமமாக வைக்கிறதுனா வேணா ஒரு பாரட்லாம் இவர் படிக்கலன்னு சொல்லலாம், அது வேணா வித்தியாசம்னு சொல்லலாம்.
அப்படி பார்த்தா இவர் கட்சியில் பல பேர் இவரே விமர்சனம் பண்ணணும், அதுக்கு மேலே படிச்சவங்க இருக்காங்க. அதனால் அது பற்றி சொல்ல முடியாது. சிந்தனை போக்கில் இருவரும் ஒரே சிந்தனை போக்கோடு இருந்தவர்கள் தான். திரு சீமான் பேச்சுக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதை பேசின உடனே வந்து சீமான் பேசின உடனடியா அண்ணாமலை சொல்றாரு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரும் கொடுக்கலையே, வாட்ச் பில்லே கொடுக்கலன்னு தான் சொன்னேன். வாட்ச் பில்லே ஒன்றும் கொடுக்கல, கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கொடுக்குறேன் ஒன்றும் கொடுக்கல. இப்போ சரி இதையாவது கொடுப்பாருன்னு பார்த்து இதையும் கொடுக்கல. ஹெச் ராஜா சொன்னார். இப்போ குருமூர்த்தி மகிழ்ச்சியாக சொல்கிறார், நீ தான் துணிச்சலாக சொன்னோண்டா, நீ தாங்கிறாரு. நீயாவது கொடு ஆதாரம். இவனெல்லாம் வந்து அவரை ஸ்க்ரூ வைக்கிறது தான் ஆவாங்களே தவிர, இவரை சுற்றி விட்டாங்க, இந்த மனைவி வந்து வெளியே வந்து ஆட்டம் போடுறாரு. அவன் இப்போ அமைதியாக உள்ளே இருந்துட்டு இருக்கான். அதுதான் சொல்லலாமே தவிர மற்றபடி என்ன ஆதாரத்தை அவர் தான் கொடுத்தாரு. இல்லைன்னா அண்ணா என்னெல்லாம் திட்டுறாங்க, நான் கொடு, நான் தம்பி தானே அவர், தம்பி அண்ணாமலை கொடு எனக்கு அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு வயது வித்தியாசம் வேடிக்கை, அது வேண்டாம். அந்த வயது வித்தியாசம் வந்து அது சொல்ல வேண்டாம் தான் விட்டுட்டு நான். இவரும் வயது வித்தியாசம் தான், பெரியாரை விட 10 அதிகமாக போயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். நடிகர் விஜய் இப்ப வந்து அரசியல்வாதி விஜய் ஆயிட்டாரு. அவர் வந்து கொள்கை தலைவரா பெரியாரை ஏத்துக்கிட்டதா அறிவிக்கிறாரு. ஆனா அப்படி அறிவித்த விஜய் சீமான் விமர்சனத்துக்கு, பெரியார் குறித்த விமர்சனம் கூட சொல்ல முடியாது, நீங்க சொல்ற மாதிரி அவதூறுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனமோ இல்ல மறுப்போ இல்ல எதிர்ப்போ எதுவுமே தெரிவிக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? தெரியல, அவ்வளவுதான் அவருடைய ஆதரவு நிலைன்னு நம்ம நினைச்சிக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதாவது பெரியாரை தலைவர்னா பெரியாரை எதிர்க்க மாட்டார்னு மட்டும் தான் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு புரிதல் இருக்கும். அப்படின்னு ஆனா இடஒதுக்கீட்டை பத்தி எல்லாம் சொல்றாரு அவரு. அது ஒரு அதனால பெரியார் அம்பேத்கர் மேல அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கலாம். பெரியாரையும் சொல்றாரு, அம்பேத்கரையும் சொல்றாரு. பெரியார்ல ஒரே விஷயம், அந்த கடவுள் மறுப்பை மட்டும் அவங்க ஏத்துக்கல. நிறைய பேர் அப்படி பெரியாரோட இருந்தாங்களே, ஏராளமான பேர் பெரியாரை கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் பெரியாரோடய இருந்தாங்க கிட்ட வரைக்கும். ஐயர்கள் இருந்தாங்க. பரவஸ்து ராஜகோபாலாச்சாரின்னு ஒருத்தர், அவர் ஐயங்கார், அவரு பெரியாரோடய இருந்தார். இந்திய படத்துல கைதானாரு, பெரியாரோட தான் இருந்தார் அவர். அதை பற்றி நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அந்த மாதிரிங்க. அப்போ அம்பேத்கரோட சிகஸ்ர புத்தேன்னு ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. சிகஸ்கர புத்தே தான் மனுசாஸ்திர அம்பேத்கர் எரித்த போது மனுசாஸ்திர விதிகளை படித்து அதில் மொழிபெயர்த்து சொல்லி கிழிச்சு கொடுத்து அப்புறமா அது நெருப்பில் போடப்பட்டது. அப்படி அவரோட ஒரு 6 பார்ப்பனர்கள் அம்பேத்கரோட எல்லா நிகழ்ச்சியிலும் இருப்பாங்க. அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரியாரே எதிர்க்க மாட்டார்னு நம்பலாம், ஏற்றுக்கொண்டு முழுசா செய்வார், இது ரியாக்ட் பண்ணுவார்னு என்ன காரணத்தினால அவர் அமைதியா இருக்காருன்னு தெரியல. ஏன்னா கொள்கை தலைவர்னு அவர் அறிவிச்சு பொதுவெளியில அறிவிச்சிருக்காரு. அவரோட கொள்கை தலைவருக்கு ஒரு களங்கம் ஏற்படுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனமாவது அறிக்கை விடணும் இல்லையா? எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை வந்துகிட்டே இருக்கு, எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்றாரு. அப்படின்ற போது இதுக்கு ஒரு கண்டனமா வரணும் அப்படின்றது பொதுவெளியில அரசியல் செயல்பாடுல இருக்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கேள்வியாகவும் இருக்கு. அது கூட வந்து அவருக்கு இதை சொல்லித்தர அளவுக்கு கொள்கை புரிதல் உள்ளவர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேற ஏதாவது பின்னணி இருக்குமா? தொடர்ச்சி இப்ப விஜய்க்கு பின்னணியில வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி தொடர்ச்சியா ஒரு விமர்சனம் வருது, அரசியல் ரீதியா சொல்லப்படுறது இல்லையா? அது மாதிரியான ஏதாவது காரணம் ஜெயிக்கணும்னா அது சொல்லாம இருப்பாரு. ஒருவேளை இருந்தா கூட அவருக்கு வெளிப்படுத்தாம தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நிக்கணும்னா தேவையா இருக்கும்னு. ஆனா சீமான் தான் கடுமையா அவரை பேச ஆரம்பிச்சார். உடனே தம்பி கிம்பின்னு ஒரு பெரியார் அம்பேத்கர் சீமான் தொடர்ச்சியா அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இவர் அதுக்கான ஒன்றும் எதிர்வினை ஆட்டல. ஏன்னா அது சொல்லித்தர அளவுக்கு அரசியல் புரிதல் உள்ளவர்கள் கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். இதுக்கெல்லாம் கொடுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆள் இல்லை போல் இருக்கு. இது நேரம் வரை உங்க நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்களை, அது இப்ப இருக்க தலைமுறைக்கு ஏற்றவாறு இந்த பெரியாரோட சிந்தனைகளை, பெரியாரோட எல்லா படைப்புகளை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. உங்க வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி தோழர். நன்றி.